வினையை தீர்க்கும் விநாயகர். அதேமாதிரி அகத்தி கீரை எப்படி அகத்தை சீர் செய்யுமோ அதேமாதிரி அத்தியில் செய்யக்கூடிய கட்டையில் விநாயகர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வலம்புரி விநாயகர் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போதுமே இந்த காரிய சித்தி தடை இருக்குது பார்த்தியா, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. வளம் சேர்க்கும், வலிமை சேர்க்கும், வல்லமை சேர்க்கும். எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது, புதுசாக செய்கிறது எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து வலம்புரி விநாயகரை தொட்டு வணங்கி விட்டு அவர் மனசால் நினச்சிக்கிட்டு இல்லை கையில் வச்சு நம்ம சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை மாரி இந்த பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் ஏலக்காய் 2-3 ஏலக்காவை தட்டி உள்ளே போடுங்க, பனங்கற்கண்டு உள்ளே போட்டுருங்க. இதுதான் மிகப்பெரிய தீர்த்தமாக அவர் வந்து விரும்புகிறது. ஏலக்காய் சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடியது. அதனால தான் நிறையா விஷயத்தில் சொல்லுவேன், ஒரு ஏலக்காவை பிரித்து வாயில் அடக்கிக்கிட்டு ஓம் என்ற மந்திரத்தை மனதால் 108 தடவை சொன்னீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அங்கே ஓங்காரமும் ஐயாவுடைய மிகப்பெரிய உயிரோட்டமும் இருந்தே தீரும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசக்கூடிய இடம் மந்த்ராலயம். மந்த்ராலயத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு டிவைன் காடை பற்றி தான் பேச போகிறோம். நம்மளுடைய மூத்த கடவுளாகிய விநாயகர் பற்றி தான் பேச போகிறோம். வினையை தீர்க்கும் விநாயகர். அதேமாதிரி அகத்தி கீரை எப்படி அகத்தை சீர் செய்யுமோ அதேமாதிரி அத்தியில் செய்யக்கூடிய கட்டையில் விநாயகர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குமே அகத்தி எப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீய சக்திகளை எல்லாம் விரட்டி எடுத்து விடுமோ, அப்படி தான் நம்ம அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். அதாவது அத்தி வரதர் எப்படி முக்கியமோ, அத்தி மரக்கட்டையில் செஞ்ச அந்த பவர் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அத்தி வரதர் பற்றி எல்லாரும் பேசும் பொழுது அது வந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதம். அந்த காலத்தில் பார்த்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் கெட்டு போகாத ஒரு மரம் அத்தி மரம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பதப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அதேமாரி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கனாக்கா அத்தி மரத்தில் செஞ்சது. ஸோ அப்போது அந்த காலத்தில் ஆத்தி இது அத்தி மரத்திலா, அப்படிப்பட்ட ஒரு விநாயகர் நம்ம வீட்டில் இருக்காதான்னு ஏங்கிய காலம் முடியும். ஏன்னா அத்தி மரத்தில் விநாயகர் செய்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒன்று. அவ்வளோ சீக்கிரத்தில் செய்ய மாட்டாங்க, எல்லாத்துலேயும் வெவ்வேறு கட்டையில் செய்வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வலம்புரி, இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் இடம்புரி. அதே இதில் வலம்புரியும் இருக்கிறது. ஏன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் நேராகவே காமிச்சிருக்கேன். ஸோ இது வலம்புரி, இது இடம்புரி. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கலாம், தவறு கிடையாது. வலம்புரி விநாயகர் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போதுமே இந்த காரிய சித்தி தடை இருக்குது பார்த்தியா, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. வளம் சேர்க்கும், வலிமை சேர்க்கும், வல்லமை சேர்க்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தீய சக்திகளையும் விரட்டி விட்டு செல்வ செழிப்பை உருவாக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா அத்தி. நார்மலாகவே அத்தி கட்டை வீட்டில் இருந்தால் அவ்வளோ நல்லது. ஸோ இது பார்த்திங்கன்னா அதில் அழகாக விநாயகராகவே செஞ்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸ். இது உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். அதேமாரி இடம்புரி விநாயகரும் அதே வீட்டில் இருக்குது. இடம்புரி அவசியம் வீட்டில் இருக்கணும். வலம்புரி இடம்புரி ரெண்டுமே இருக்கணும். ஆனால் அந்த வலம்புரியோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, வலம் புரிவதால், அதாவது இந்த விநாயகரும் நல்லது தான், இந்த கட்டையும் நல்லது தான். இல்லை விநாயகராக அதில் செதுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மூத்த கடவுள், மூத்த மந்திரம், மூத்த அப்படின்னா அதீத சக்தி, ஆதி மகா சக்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகருக்கு தான் செய்யணும். நம்ம குருவாகி எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது, புதுசாக செய்கிறது எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து வலம்புரி விநாயகரை தொட்டு வணங்கி விட்டு அவர் மனசால் நினச்சிக்கிட்டு இல்லை கையில் வச்சு நம்ம சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை மாரி இந்த பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களோட அந்த தெய்வீகம் வந்து பார்த்திங்கன்னா உடலோடு ஊருன்றி உயிரின்றி எல்லாம் கலந்த ஒரு இயற்கையாக இருக்கிறது. ஸோ கருவறையில் நம்ம வாசம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய என்ன சக்தியோ அதே தான் நம்ம வளர்ந்து வெற்றியாகும் வரை. அது நடுவில் தான் பார்த்திங்கன்னா துன்பம், அது இன்பம், ப்ளஸ் மைனஸ், இடம் புறம் வள்ளம் சொல்லி எல்லாத்துக்குமே நான் இந்த 4 இடமும் பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும். அதேமாரி மேலே இருக்கக்கூடிய வானம், கீழே இருக்கக்கூடிய பூமி நமக்கு வசமாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் விஷமாக இருக்கிறதோ அதை வாசமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த விநாயகருக்கு உண்டு. ஸோ அதை அந்த வெற்றியை தரக்கூடிய இந்த விநாயகர் வளத்தினால் வலம்புரி விநாயகர். இது அத்தி மரத்தில் செஞ்சது. அத்தி மரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அத்தி மரத்தில் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளரிக்கையில் இருக்கும், அதேமாரி மாம்பலகையில் இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்து செதுக்குனாங்க. அதேமாரி இது இடம்புரி விநாயகர். விநாயகரை வந்து நம்ம வழிபடும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், 108 தேங்காய், 27 தேங்காய், 9 தேங்காய், இது மாதிரி நம்மளுடைய காரியம் வெற்றியான பிறகு சிதறடிப்பாங்க. ஆனால் பொதுவாகவே அது வலம்புரியாக இருக்கட்டும், இடம்புரியாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அத்தியாக இருக்கட்டும், இல்லை மாம்பழையாக இருக்கட்டும், இல்லை கல் சிலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் படைக்கக்கூடிய ஒரு விஷயம் விநாயகருக்கு பிடிச்சது ஏலக்காய். ஒரு டம்ளர் தண்ணியில் ஏலக்காய் 2-3 ஏலக்காவை தட்டி உள்ளே போடுங்க,
பனங்கற்கண்டு உள்ளே போட்டுருங்க. இதுதான் மிகப்பெரிய தீர்த்தமாக அவர் வந்து விரும்புகிறது. தேங்காய் உடைச்சி இந்த தண்ணி இருக்கே, தேங்காய் தண்ணிக்கு வந்து விநாயகர் அவ்வளோ ஒரு எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குவார். பிடிக்கும் அவருக்கு. அதேமாரி தான் ஏலக்காய் மாலை கட்டி போடலாம். அதே ஏலக்காய் 108 மாலை போடலாம், 27 மாலை போடலாம், 9 கூட கோர்த்து போடலாம். ஸோ அவருக்கு வந்து ஏலக்காய் மாலை மட்டும் விநாயகருக்கு போட்டுக்கிற மாரி அத்தியாக இருந்தாலும் சரி, இல்லை மாம்பழக்கையில் இருந்தாலும் சரி, கல்லில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வீட்டில் விநாயகர் படமாக இருந்தாலும் அவருக்கு நம்ம வந்து படைக்கக்கூடிய நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்தாலும், லட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், லட்டு வைக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லட்டில் மேக்ஸிமம் இந்த கல்கண்டு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சீனி சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் சுகர் வேண்டாம். அதில் வந்து கருப்பட்டி, பனம், இந்த மாதிரி பனை வெல்லம் இந்த மாதிரி சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஏலக்காய் அதில் இருக்க வேண்டும். ஏலக்காய் சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடியது. அதனால தான் நிறையா விஷயத்தில் சொல்லுவேன், ஒரு ஏலக்காவை பிரித்து வாயில் அடக்கிக்கிட்டு ஓம் என்ற மந்திரத்தை மனதால் 108 தடவை சொன்னீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும். காலை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஏலக்காவை விநாயகரை ஃபஸ்ட்டு துதிச்சிடணும். மூத்த கடவுளே என் விநாயகரே என் முன்னின்று வசி. அதாவது நீ உங்களை எப்படி வேணால் எடுத்துக்கலாம், இது மந்திரம் கிடையாது. விநாயகரை முன்னிறுத்தி அவரை மனசால் நினச்சி, அதுக்கப்புறம் குலதெய்வத்தை நினச்சி ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு உங்களுக்கு என்ன காரியம் வேணுமோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு 108 வர 108 பண்ண முடியலையா 27ஆவது பண்ணிவிட்டு, இல்லைன்னா 9 தடவையாவது, இதெல்லாம் நேரம் 108 செஞ்சால் செம்ம ஸ்பெஷல். இந்த கவுண்டிங் மிஷின்லாம் இப்போ நிறையா வந்துருச்சு. கையில் வச்சுக்கிட்டு ஏலக்காய் வாயில் அடக்கிக்கிட்டு நீங்கள் நம்மளுடைய ஓம் மந்திரத்தை சொன்னாலும் ஓம் அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நாக்கில் ஒரு சரஸ்வதி கடாட்சம் வந்தே சேரும். சொல்வாக்கும் செல்வாக்கும் கிடைக்கக்கூடிய அபூர்வமான ஒரு சக்தி நம்மளுடைய வாய்க்கு கிடைக்கும். எப்படி இதில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டவர் அண்ட் பவர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏலக்காய் வச்சு பேசுகிறோம் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா உள்நாக்குலேருந்து ஒரு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளாண்டுக்கு போகும், பிரெயினுக்கு போகும். அதுதான் இப்படி இருக்கக்கூடிய தாமரையை இப்படி விரிச்சிச்சுன்னா நம்மளுடைய எனர்ஜி கேலக்ஸிக்கு போகும். கேலக்ஸிக்கு போகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நடந்தே தீரும். கான்சியஸ் டு சப்கான்சியஸ், ஈஸியாக சொல்ல போனோன்னா. ஸோ விநாயகருக்கு பிடித்த ஒரு அற்புதமான ஒரு பொருள் கேட்டிங்கன்னா ஏலக்காய், சீனி கற்கண்டு, அதான் கல்கண்டுன்னு சொல்லுவாங்க. கல்கண்டு படைச்சி பாருங்கள், அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்காய் தண்ணி வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக மந்திராலயத்தில் புதுசான ஒரு ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அத்தி விநாயகரை நம்ம ஆக்டிவேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். மீன்ஸ் பக்குவப்படுத்தி வச்சுருக்கோம். அங்கே ஓங்காரமும் ஐயாவுடைய மிகப்பெரிய உயிரோட்டமும் இருந்தே தீரும். நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.